அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாராவது இங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நான் நல்லதுதான் செய்யறேன், நான் நீதிமானா தான் இருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு நன்மையை தான் செய்யறேன், என்னோட இருதயம் செம்மையானதா தான் இருக்குது, நான் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்றதுக்கு தான் நான் பிரயாசப்படுறேன், தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புறேன், எல்லா ஜனங்களுக்கும் நான் நன்மைகளை தான் செய்யறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, நான் இருளில் நடக்கிறது போல இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அப்படி யாராவது நினைத்து கொண்டிருப்பீர்களானா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? உங்களுக்கான மகிழ்ச்சியும் உங்களுக்கான வெளிச்சமும் விதைக்கப்பட்டிருக்கிறது, இப்போ விதைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் கண்டிப்பாக அது முளைத்து வெளியிலே வரும். அப்போ உங்களுக்கான வெளிச்சம் கண்டிப்பாக ஒரு நாள்ல உதிக்கும், உங்களுக்கான மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில அது கொடுக்கப்படும். அப்படியாக கர்த்தருக்கு காத்திருந்து நாம் இந்த காரியத்துல, அதாவது நாம் நீதிமான்களா இருக்கும் பொழுது, நாம் செம்மையான இருதயம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது, இப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லைனாலும், இப்போ நாம் இருள நடந்தாலும், இப்போ நாம் சந்தோஷம் இல்லாம கஷ்டத்தை அனுபவித்தாலும், ஒரு நாள் கண்டிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் கட்டளையிடுவார். அந்த கட்டளையிடுகிறதான நாள் சீக்கிரமாய் வரத்தான் போகிறது.